பினாங்கு பிறையில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நச்சுவாயுவை சுவாசித்ததன் காரணமாக ஒரு தொழிலாளி உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் கவலைக்கிடமான நிலையிலும் 6 பேர் மருத்துவ கண்காணிப்பிலும் வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் DOSH எனப்படும் பணியிட பாதுகாப்பு சுகாதார இலாகா அந்த தொழிற்சாலையை மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளது. DOSH வெளியிட்ட முதல்கட்ட விசாரணை அறிக்கையில் அந்த 8 தொழிலாளர்களும் ஜனவரி 21ஆம் தேதி முதல் 8 நாட்களுக்கு தொடர்ச்சியாக புகையடிக்கும் பணிகளை மேற்கொள்வதற்காக பணியமர்த்தப்பட்டவர்கள் ஆவர். கடந்த புதன்கிழமை இருவர் தொழிற்சாலை வளாகத்திற்குள் சென்று கட்டடங்களில் வாயு அளவீடுகளை சோதனை செய்ய முற்பட்ட போது அவர்கள் இருவருக்கும் மயக்கமும் மூச்சு திணறலும் ஏற்பட்டதை தொடர்ந்து தொழிற்சாலையை விட்டு வெளியேறியவுடன் மயக்க நிலையில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக இலாகா இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தொழிலாளர்களில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் புகை மருந்து அடிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மெத்தில் புரோமைடு என்ற ரசாயனத்தை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி தொழிலாளர்களின் பாதுகாப்பை அலட்சியப்படுத்தியவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 5 லட்சம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.